தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் குருநாகல் மாளிகாபிட்டியவில் நேற்று நடைபெற்றது. පැහැදිලි සංවර්ධනයකට අපි මේ රට ගෙනියනවා. අපි ඔබට දීලා තියෙනවා. நாம் மிகவும் தெளிவாக இந்த நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்வோம், நாட்டுக்கு உயிரூட்டுவோம், புதிதாக ஆரம்பிப்போம் என எதிர்காலத்துக்கு நாம் உத்தரவாதம் வழங்கியுள்ளோம். நாம் இந்த உத்தரவாதத்தை நிச்சயமாக உங்களுக்காக நிறைவேற்றுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளிக்கின்றோம். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவோம். இளைஞர் யுவதிகள் திருமண பந்தத்தில் இணைவதற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறியதை சிலர் நகைப்புக்குட்படுத்துகின்றனர். ஏன், அது சிறந்த திட்டம் அல்லவா? 2வது திருமணத்துக்கல்ல, 1வது திருமணத்திற்கே வழங்கப்படும். 1வது வாகனத்தை வாங்குபவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம். 1வது வீட்டை கட்டுபவருக்கு 40 லட்சம் ரூபாவை வழங்கி இந்த இளைஞர் யுவதிகளை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றோம். ஏமாறாதீர்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் பிள்ளைகளுக்காய், தாய் நாட்டுக்காக, உங்களது பிறக்கவிருக்கும் பிள்ளைகளுக்காக, இந்த நாட்டை, இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக நாம் வெற்றிலைக்கு வாக்களித்து சக்தியை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அனைவருக்கும் வளமான எதிர்காலம். இறைவன் துணை. සුභානාගතයක් ඔබ සියලු දෙනාටම නිර්වාණ සරණයි දෙන්න. මොකක්ද උනේ 8 වෙනිදාන් පස්සේ රටව නිකන් ආබාධිනිය වුණා. நடந்தது என்ன? 8ஆம் தேதியின் பின்னர் நாடு சீரழிந்தது. 58,000 அபிவிருத்தி திட்டங்கள் ஸ்தம்பிதமடைந்தன. 7.34 இருந்த தேசிய பொருளாதார வளர்ச்சி வேகம் 6% குறைவாக வீழ்ச்சியடைந்தது. அது மாத்திரமல்ல, உயர்தர பரீட்சையின் சில வினாத்தாள்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் திறமையான பிள்ளைகள் கூட அந்த வினாத்தாளுக்கு பதில் எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 18ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததும் அநீதி ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு விசேட சலுகைகளை வழங்கி அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாட்டு மக்கள் தேடிச் சென்று மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்தனர். மீண்டும் அரசியலில் பிரவேசித்து நாட்டை அபிவிருத்தி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றார் என சிலர் கேட்டனர். எவர் எந்த இலையின் கீழ் போட்டியிடுவார் என கேட்டார்கள். நான் இவர் வெற்றிலையில் போட்டியிடுவார் என கூறினேன். அவர் வெற்றிலையில் உங்களது குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். කිව්වා විතරක් නෙවෙයි එතුමා තරග කරන්න